வீதி ஓரத்துல இருந்து சுமை தாங்கி மேல தூங்கிட்டு இருந்த பரஞ்சோதி யாரோ 2 பேரோட பேச்சு குரல் கேட்டு கண் விழிக்கிறான். யாரோ வெளியூர்காரன் யானை மேல வெயில் வீசி எரிஞ்சதுனால யானைக்கு மதம் பிடிச்சிருச்சுன்னு அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிட்டே போறாங்க. இதை கேட்ட பரஞ்சோதிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. அப்போதான் அவனுக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகத்துக்கு வருது. அவனோட மூட்டையை அவன் அந்த நடு தெருவிலேயே விட்டுட்டு வந்துட்டான். அதுலதான் நாவுக்கரசருக்கும் ஆயன சிற்பிக்கும் அவன் கொண்டு வந்திருந்த ஓலைகளும் கொஞ்சம் காசும் இருந்துச்சு. இப்ப அவன் அதை தேடி போறான். ஆனா வீதிகள்ல ஜன நடமாட்டம் ரொம்பவே குறைஞ்சு போயிருந்துச்சு. வீட்டு கதவையெல்லாம் சாத்திட்டாங்க. வீதி விளக்குகள் எல்லாம் அணைச்சிட்டாங்க. எவ்வளவு தூரம் நடந்தாலும் அவனால அந்த இடத்தை கண்டுபிடிக்கவே முடியல. அவனுக்குமே ரொம்ப டயர்டா இருந்துச்சு. இனி மூட்டையை தேடி பயன் இல்ல, நம்ம எப்படியாச்சும் நாவுக்கரசர் மடத்துக்கு நைட்டு போய் ரெஸ்ட் எடுத்தா போதும்னு தோணுச்சு. ஆனா எப்படி போறது? வழி கேட்கறது கூட ரோட்ல யாருமே இல்ல. ஆயிரக்கணக்கான மாளிகைகளும் மண்டபங்களும் வீடுகளும் நிறைஞ்சிருக்கிற இந்த நகர்ல நமக்கு நைட்டு தங்குறதுக்கு ஒரு இடம் கிடைக்காதா அப்படின்னு யோசிச்சுட்டே போயிட்டு இருந்த பரஞ்சோதிக்கு திடீர்னு ஒரு பேச்சு குரல் கேக்குது. இப்போ ஒரு வீதியில 2 பேர் பேசிக்கிட்டே வராங்க. அவங்கள பார்த்தா நகர் காவலர்கள் மாதிரி இருந்துச்சு. அவங்களே பரஞ்சோதியை பார்த்ததும் ஸ்டாப் பண்ணாங்க. பரஞ்சோதி கிட்ட அவனோட ஊரை பத்தி விசாரிச்சாங்க. பரஞ்சோதியும் கீழே சோழ நாட்டில் உள்ள செங்காட்டங்குடி அப்படிங்கிற கிராமத்துல இருந்து இன்னைக்கு ஈவினிங் தான் நான் காஞ்சிக்கு வந்து சேர்ந்தேங்கிறத சொல்றான். அப்படியா, இங்க எதுக்கு வந்த அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. பரஞ்சோதியும் நாவுக்கரசர் மடத்துல நான் தமிழ் கத்துக்கிறதுக்காக வந்த, மடம் இருக்கிற இடம் தெரியல, சாயங்காலத்துல இருந்து தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அவங்க 2 பேரும் லேசா சிரிச்சுட்டு உனக்கு நாவுக்கரசர் மடத்துக்கு கட்டாயம் போகணுமான்னு கேக்குறாங்க. இவனும் ஆமான்னு சொல்றான். சரி, நாங்க அந்த பக்கம் தான் போறோம், நீ வந்தா அழைச்சிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. உண்மையாவே பரஞ்சோதிக்கு அது மடம் மாதிரி தோணல. ஏன் அப்படின்னா பக்கத்துல புத்த பிக்ஷு சொன்ன மாதிரி எந்த கோயிலும் இல்ல. கட்டிடத்தோட உயரமான சுவர்களும் வாசற் கதவுல பூட்டி இருந்த பெரிய பூட்டும் அவனுக்கு ஏதோ ஒரு சந்தேகத்தை கொடுத்துச்சு. காவலர்கள் அவனை உள்ள அழைச்சிட்டு போறாங்க. இவனுக்கும் கொஞ்சம் படபடப்பா இருக்கு. ஆனாலும் உள்ள போறான். இங்க படுத்துரு, மடத்துல எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, பொழுது விடிஞ்சோடனே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான் ஒருத்தன். பரஞ்சோதி அந்த இருட்டு அறைக்குள்ள எட்டி பாக்குறான். கொஞ்சம் வைக்கோலும் படுக்கிறதுக்கு பாயும் குடிக்கிறதுக்கு தண்ணீரும் இருந்துச்சு. இது மடந்தானா அப்படின்னு கேக்குறான். ஆமா, அதுல உனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்றான் காவலர்கள்ல ஒருத்தன். இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா வெளியே போயிரு அப்படின்னு சொல்றான் இன்னொருத்தன். தூங்க இடம் கிடைச்சா போதும்னு நினைச்ச பரஞ்சோதி இல்ல, இங்கேயே நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ள போறான். அப்ப அவனை அழைச்சிட்டு வந்த காவலர்கள்ல ஒருத்தன், தம்பி இது மடம் தான், ஆனா நாவுக்கரசர் மடம் அல்ல, மன்னரான மகேந்திர சக்கரவர்த்தியோட மடம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்துறான். அடுத்த நிமிஷம் அரை கதவை பூட்டும் சத்தம் கேட்டுச்சு.